தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்காலிக ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு குடுத்திருந்தாங்க. போன வாரம் 3/7/2026 திண்டுக்கல் மாவட்டத்தின் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் வேணும்னா, இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த லிங்க் வழியா ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ட பின் பண்ணியும் தரேன். போன வாரம் வந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, அழகம்பட்டி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மேல்நிலைப்பள்ளி, ஆங்கிலம் பட்டதாரி ஆசிரியர் ஒருவர் கேட்டிருந்தாங்க. அதேபோல பெருமாள் கோவில்பட்டி ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளியில இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஒருவரையும் கேட்டிருந்தாங்க. போன வாரம் வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியர், ஒரு இடைநிலை ஆசிரியர். இது திண்டுக்கல் மாவட்டத்தில 2 ஸ்கூல்ல. அதுக்கோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/7/2026. அப்போ 9/7/2026 முடிஞ்சிருச்சு. இது நான் செய்தி குடுக்குற நாள் பார்த்தீங்கன்னா, ஜூலை 11. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு 2 ஸ்கூல்ல முடிச்ச உடனே, இப்போ இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு. 9/7/2026 புதிய ஒரு அறிவிப்பு. இந்த புதிய அறிவிப்பு எங்க வந்திருக்குன்னா, பெரும்பாறை அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஒரு முதுநிலை கணித ஆசிரியர், ஒரு பிஜி அசிஸ்டன்ட் மேத்ஸ் கேட்குறாங்க. அதன் பிறகு ஒரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் கேட்குறாங்க. இது வந்து பட்டதாரி அறிவியல் ஆசிரியர். இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஜாயின் பண்ணி பார்த்துக்குங்க. இதுபோல எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கு. 38 மாவட்ட அளவுல ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகள் இருக்குன்னாவே, அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகள்ல இந்த மாரி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்க உங்க ஊர்ல ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகள் இருக்கு அப்படின்னா, அந்த பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர அணுகி கேளுங்க. உங்க மாவட்டத்துடைய கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகம் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூம் குடுத்துட்டு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் குடுத்துட்டு கேட்டு பாருங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு இது கிடைக்கும். இந்த தகவல ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். தொகுப்பூதியத்தில் நிரப்பப்படும் முதுநிலை கணித ஆசிரியர் பணியிடங்கள், வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதிகள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் இதெல்லாம் டிஆர்பி தேர்வுகளில் தேர்வு பங்கேற்றிருக்கணும். சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கு டெட் 2 பேச்சு இருக்க வேண்டும். அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அப்போ இங்க வந்து பிஜிடிய பொறுத்தவரைக்கும் யாராவது சிவி போய் மிஸ் பண்ணிக்கிங்கன்னா, உங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரிகள் டெட் 2 பாஸ் ஆயிருக்கணும். அவர்கள் அந்த மாவட்ட எல்லைக்குள்ள இருக்கணும். இல்ல அந்த அமைவிட ஒன்றிய எல்லைக்குள்ள இருக்கணும். பள்ளிக்கு அருகாமையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது முற்றிலும் தற்காலிகமானது. அதை நிரந்தரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தற்காலிக பணியிடத்தில் பணிபுரிய விருப்பமுள்ள நபர்கள் உரிய கல்விச் சான்றுடன் திண்டுக்கல் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை நேரடியாக அல்லது தபால் மூலமாகவோ எதிர்வரும் 15/7/2026க்குள்ள மனு அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல்வேறு தகவல்கள் கிடைக்கணும்னா ஆயிஷா அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த தகவலுக்கு காத்திருங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இது ஒரு வேலை வாய்ப்பாக பயன்படும்.